கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி பயங்கர கோவத்தில் இருக்காங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரேவதியை கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் கார்த்தி ரிஜிஸ்டர் கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ரேவதி பழையசெல்லாம் மறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேவதி டைவர்ஸ் இன்னும் ப்ரொசீஜராக வாங்காமல் இருக்காங்க. நீங்கள் கல்யாணம் நீங்கள் தான் ஜெயிலுக்கு போவீங்க அப்படின்ற மாதிரி ரிஜிஸ்டர் கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. இப்போ சாமுண்டீஸ்வரி செம்ம கடுப்பாக இருக்காங்க. கார்த்திகிட்ட போய் நேராக போயிட்டு ஆஃபீஸில் போய் கத்திட்டு வராங்க. அதாச்சும் நீ பாரு, நாளைக்கே என் பொண்ணுக்கு பந்தக்கால் நட்டு வச்சு நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளோட கார்த்தி ஒரே வார்த்தை என்ன சொல்கிறான்னா, ரேவதியை விட்டு கொடுக்க முடியாது, நீங்கள் என்ன பண்ணமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சவால் விட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கார்த்திக்கு இன்னொரு டவுட்டை பீட்டர் உள்ளே கேட்குறாரு. என்னப்பா உங்கள் அத்தை போகிறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ கார்த்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் நான் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டேன்ல, அந்த கோவத்தில் திட்டிட்டு போகிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, என்னப்பா இது ஃபஸ்ட்டு வாழ்க்கையும் உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, ரெண்டாவது தான் நீ சந்தோஷமாக இருப்பேன்னு பார்த்தா அதுவுமே இப்படி கேள்விக்குறியாக நின்றுட்டுருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லோரும் சரியாயிடும் விடு அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கார்த்தி கண்டுபிடிக்க போகிறாரு. அதாச்சும் பிரியா இந்த மாதிரி வேலையை பார்த்தது, அதாச்சும் நம்மளோட பீட்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என் லிஃப்ட்டில் யாரோ சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு ஆள் இருக்குது, எங்கள் அத்தையோட ஆள் தான் தெரிஞ்ச ஆள் இந்த மாதிரி அத்தைக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க நல்லா இப்போ பேச்சு கொடுக்குறவங்க மட்டும்தான் என்னோடய லிஃப்ட்டில் நான் போகும்போது இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணி விட்டுருக்காங்க. இது யாருன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், அது யாரும் நம்ம ஆஃபீஸில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பீட்டர் யார்ப்பா, அப்போ ரேவதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ரேவதி ஏன்டா இதெல்லாம் பண்ண போகிறா, அவள் கிடையாது, நீ தேவையில்லாமல் அவளை போய் சொல்லிட்டு இருக்கா, சாரிப்பா அவங்க பண்ண மாட்டாங்க, அப்போ வேறு யாருப்பா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ பார்த்தீங்கன்னா அது தெரியல, நம்ம ஆஃபீஸில் இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படிப்பா இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, எப்படி நீ கண்டுபிடிக்க போகிற அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாரு, பயோமெட்ரிக் இருக்கும் இல்லையா, அதாச்சும் கைரேகை இருக்கும், அந்த கைரேகை எல்லாத்தையுமே அதில் ஓகே கொடுத்துட்டு தான் வருவாங்க ஆஃபீஸில். ஸோ அதை பார்த்திங்கன்னா எடுத்து கைரேகையோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு மட்டும் செக் பண்ணி பார்த்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பீட்டரும் ஆமாப்பா இது நல்ல ஐடியாப்பா, அது கரெக்டாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, நம்மளுக்கு மட்டும் தான் தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரிப்பா யார்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன், நமக்குள்ளேயே வச்சுக்கலாம், கண்டிப்பாக அந்த அக்யூஸ்ட் யாருன்னு கண்டுபிடிச்சி இந்த ஆஃபீஸை விட்டு வெளியே அனுப்பணும்ப்பா, நம்ம கூடயே இருந்து துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க யாரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் என்னடா இருக்குது துரோகம் பண்ணுறதுல, யார் வேணால் நம்ம பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாரு. இல்லைப்பா நீ சம்பளம் கொடுக்குற முதலாளி, உனக்கே துரோகம் பண்ணுறாங்கன்னா பாரு அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வேறு எதனா பணமோ காசோ இல்லை வேறு எதனா விஷயத்துக்கோசம் தான் இவ்வளோ வேலையும் பண்ணுறாங்க, அது என்னன்றது கண்டுபிடிக்கணும். அத்தை எதனா சொல்லியிருப்பாங்க, அந்த ஒரு வேளை காசு கொடுக்குறேன்னு கூட சொல்லியிருப்பாங்க, அதுக்கோசம் தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க, நான் கண்டுபிடிக்கிறேன் என்னன்றத மாதிரி கார்த்தி பீட்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாரோட கைரேகையும் எடுத்து அந்த கைரேகை மேட்ச் ஆகிற ஒருத்தர் ஆள் வர வச்சு அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா இது யாருது மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறாங்க. பிரியா வசமாக மாட்ட போகிறாங்க. மாட்டி கார்த்தி என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அப்டேட்டில் நம்மளோட ரிவ்யூ கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.